எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சரியான மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஎல் மேட்ச்னு சொல்லலாம். இந்த 2025ல சரியான மேட்ச். ஆனா செம்ம மேட்ச். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே எம்எஸ் தோனி ஸ்ட்ரெயிட்டாவே பவுல் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு எனி சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் சொன்னாரு. பிகாஸ் சம் லீக் போட்டோஸ்லாம் வந்துச்சு. இது மாதிரி வன்ஸ்பேடி வந்து பேப்பர்ல இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தீபக் கூட வந்து ஆன் பேப்பர்ல எழுதியிருந்தாங்க. ஸோ சின்ன ஒரு நிகில் இருந்திருக்காங்க வன்ஸ்பேடிக்கு. அதனால தான் வந்து பெஞ்ச் மறுபடியும் வந்து தீபக் கூட போயிருக்காங்க. ஸோ நத்திங் ஒட்டி மேட்ச்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி சூப்பராகவே ஆரம்பிச்சாங்க, செம்மையா ஆரம்பிச்சாங்க. பெத்தேல் அண்ட் விராட் கோலி செம்மையான ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட பவர் பிளேலேயே நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க சிஎஸ்கே மொமெண்டத்தை. ஸோ ஒரு மாதிரி செம்ம விக்கெட்டாக இருந்துச்சுங்க பேட்டிங்கு. இப்போ இந்த வருஷத்துல சின்னசுவாமி விக்கெட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. பட் இந்த மேட்ச் வந்து சரியான ஒரு விக்கெட்டு, செம்ம விக்கெட்டாக போச்சு. ஒரு மாதிரி ஃபிளாட் விக்கெட் தந்தாங்க. எல்லாம் போட்டு டம்மு டம்முன்ட்டு விராட் கோலிக்கெல்லாம் கனெக்ஷன் செம்மையா இருந்துச்சு. ரெண்டு பேருமே செம்மையா ஆட்டிருந்தாங்க. ஒரு கேட்ச் மிஸ்ட்ராப் ஆச்சு. பத்ரேனா வந்து பிடிக்க வந்து ஜடேஜா வந்து இதாயிடுச்சு. ஸோ ஜடேஜா அந்த கேட்ச் எடுத்துட்டாரு. பட் வந்து பத்ரேனா வந்து ஃபேஸ் வந்து கையில பட்டனால அந்த பால் விழுந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் மேட்ச் எடுத்து போயிருந்தாங்க, சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க மேட்சை. எல்லாம் மோஸ்ட்டாக ஆடிவாங்க. கலில் அகமது இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அண்ட் வந்து அன்சுல் குமார் ஒரு டீசெண்டாக போட்டிருந்தாரு. ஸோ ஜடேஜா அங்கே வந்தார். ஜடேஜா வந்து அங்கே ஒரு இன்னைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டேர்ன் இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணார் ஆர்சிபியை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஆர்சிபி. ஸோ அப்படினாலுமே ஓவர் பெர் 10 ஓவர் 9 per ரன் ரேட்டில் தான் ஆடிட்டு இருந்தாங்க, சூப்பராகவே ஆட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 to 18 ஓவர்ஸ் கிட்ட 159 தான் ஆச்சாங்க. ஸோ ஆர்சிபி எப்படி இருந்தாலும் ஒரு 185 சுருக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்தாருங்க கலீல் அகமது. கலீல் அகமது இன்னைக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஐ திங்க் ஜடேஜாட்ட போயிருக்கலாம். இன்னைக்கு ஜடேஜாக்கு ஒரு கோட் முடிக்கல. ஸோ ஜடேஜாட்ட போயிருக்கலாம். இன்னைக்கு எம்எஸ் தோனி ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டாரு. கலீல் அகமது அந்த ஓவரில் 33 ரன், ஒரு நோ பால் பிளஸ். ஸோ அந்த அந்த ஒரு ஓவர் தான் மேட்சே மார்ச்சுன்னு சொல்லலாம். உமரேஷ் அவர் போட்டு பிரிச்சுட்டாரு. சரியான அடி. அவர் இருக்க ஸ்லோ பால்ஸ் போடுறேன்னு நினைக்கிறான். ஆனால் அவர் இருக்க ஹிட்டிங் வந்து சரியான பவர் ஹிட்டிங் வந்து போகுது, செம்மையா போகுது. ஸோ அந்த ஓவர் 33 ரன்ஸ் அங்கேயும் மேட்சை ஆல்மோஸ்ட் வந்து மொமெண்ட்டை கொண்டு போயிட்டாங்க. ஸோ பத்திரனா அன்னைக்கு செம்மையா போட்டிருந்தாரு. ஒரு மாதிரி யாக்கர்ஸ் நெயில் பண்ண மாட்டாரு. பட் வந்து அவர் பழைய பத்திரனாலும் லென்த் அண்ட் லைன்ஸ் வந்து பிடிச்சி கரெக்டாக போடுறாரு. ஸ்லோ பால்ஸ் தேவையான இடத்துல போடுறாரு. ஸோ அவர் தான் அந்த பிரேக் த்ரோ கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். பெத்தலோட பிரேக் த்ரோ எக்ஸ்ட்ரானரி ஒரு டிவால் பிளேஸ், மறுபடியும் ஒரு கேட்ச், செம்ம கேட்ச். ஸோ ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபேஃப் மாதிரி சிஎஸ்கேக்கு ஃபேஃப் வார் இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ 214 டார்கெட்டை வந்து சிஎஸ்கே வந்து 214 வின்ஸ் இருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் அந்த ஸ்ட்ரைக் ரேஷன் ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் புவி ஓவரில் தான் அங்கே மேட்ச் டேர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ புவி ஓவரில் ஆயுஷ் மாத்ரே போட்டு கண்டினியூஸாக ஃபோர்ஸ் சரியான ஒரு மொமெண்ட்டை கொண்டு போனார். சரியான புவியை டேக் ஆன் பண்ணார் ஆயுஷ் மாத்ரே. செம்மையான மேட்ச். அங்கிட்டு ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைக் ரேஸ் ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருந்தார். அவருமே ஒரு ஸ்லோ ஷாட். ஸோ மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் அந்த அவருக்கு. பார்ப்பாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வராங்களா. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சேம் லெவலில் தான் போவாங்க. மேபி அந்த வன்ஸ்பீடியை கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரே, ஷாம் கரன் வந்து 1 இருந்தார். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணார். பட் அவரால் பெரிய இன்னிங்ஸ் கொண்டு போக முடியல. தென் நெக்ஸ்ட் ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா த மாஸ். சரியான ஒரு நாக்குங்க. ரவீந்திர ஜடேஜாவும் ஆயுஷ் மாத்ரேயும் போட்டு கேமை மாற்றி விட்டாங்க. சரியான நாக்கு. ரியல் ரவீந்திர ஜடேஜா இன்டென்ட்டே வேற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் பால் 1லேருந்தே அவர் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறது, ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. ஆயுஷ் மாத்ரே வெல் பிளேடு. ஒரு மாதிரி பிளண்டர் இதுங்க இன்னிங்ஸ்க்கு. சரியான இன்னிங்ஸ். ஒரு மாதிரி செம்மையான ஒரு மாதிரி கொண்டு போயிட்டார் சூப்பராக. ரெண்டு பேருமே சேர்ந்து ஆயுஷ் அண்ட் ஜடேஜா ஃபினாமிலன் ஒரு நாக்கு ரெண்டு பேர்த்தையும். கிட்டத்தட்ட 94 ரன் ஒரு 6 ஹீட்டிங் டு 100 மிஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போய் வந்து ஒரு விக்கெட்டு. ஸோ அது தேவையான ஒரு ஷாட்டு தான் அது. பட் வந்து அவருக்கு வந்து மிஸ்டைமிங் ஆயிடுச்சு லுங்கிங்கிரி ஓவரில். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்மிஸ்லாம் இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ செம்மையாக விளையாண்ட அந்த சின்ன பையன். சரியான மேட்ச். ரவீந்திர ஜடேஜா செம்மையாக கொண்டு போயிட்டானுங்க. ஒரு சைடு வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆயுஷ் மாத்ரே டேக் ஆன் பண்ணாருன்னா, இன்னொரு சைடு ஸ்பின்னர்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா அவர் டேக் ஆன் பண்ணாரு. நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க ஜடேஜா வந்து ஸ்பின்னர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாட்டு. ரெண்டு பேருமே இன்னைக்கு ஃபினாமிலான ஆடினாங்க, செம்மையாக ஆடினாங்க. ஸோ அங்கேருந்து டெவால் பிரீவியஸ் வந்தார். டெவால் பிரீவியஸ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால்.
பட் அது நாட் அவுட். ஏன் கிளைம் வரலன்னு தெரில, அவங்க கிளாக்கு வரல. எனக்கு என்ன ஒரு காமெடினா கிளாக் வந்து அங்கே ஷோ ஆகலை. ஏன் ஒய் ஷோ ஆகலன்னு தெரியல. அம்பேஸ் மிஸ்டேக் அது என்னன்னு தெரியல. அம்பேஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்குங்க இது. அம்பேஸ் வந்து நான் அம்பேஸை ப்ளேம் பண்ணுவேன். பிகாஸ் வந்து அவங்களுக்கே தெரியும் அதை வந்து பால் வந்து ஏர்ல அவுட் சைட் ஆஃப் லெக் போகுதுன்னு சொல்லிட்டு. அவுட் சைட் லெக் போகும்போது ஏன் வந்து நீங்க அவுட் கொடுத்தீங்கன்னு தெரியல, புரியல. அவ்வளோ மிஸ்ஸிங் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் இவங்க எடுத்துருக்கலாம். ஸோ விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஜடேஜா அங்கேருந்து அடுத்தது வந்து எம்எஸ் தோனி இறங்கினாரு. எம்எஸ் தோனி வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. அவரே கொஞ்சம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல சொல்லியிருந்தாருங்க. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல வந்து இது மாதிரி நான் வந்து போயிருக்கணும், என்னைய ப்ளேம் பண்ணிக்கிறேன், நான் சம் ஷாட்ஸ்க்கு போயிருக்கணும், ஐ வில் ஷூட் சம் ஷாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, சம் ஒரு ஷாட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து சுயா சர்மா 18th ஓவர் வந்தார். அங்கே தாங்க ஒரு மாதிரி செம்மையாக வந்து கொண்டு வந்தாங்க மேட்சை. 19th ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக கொண்டு வந்தாங்க. ஸோ அனதர் ஓவர் வந்து லாஸ்ட்டுக்கு ஒரு ஓவருக்கு 15 ரன் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சிவம் துபே இறங்கினாரு. அந்த இடத்துல வந்து டோனி அவுட் ஆனாருங்க. ஒரு லோ ஃபுல் டாஸ் எஸ்டே செம்மையாக போட்டார் லாஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க செம்ம ரிவெஞ்சாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து செம்மையாக மேட்சை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு. பட் ஒரு ரிவெஞ்ச் நல்ல ஒரு கேமுங்க. சிஎஸ்கே வந்து சரியான கேம். இது பெஸ்ட்டு. அதான் சொல்கிறேன், இந்த ஐபிஎல்ல பெஸ்ட்டு கேமுங்க. ரெண்டு சைடு இருந்துமே ஸோ செம்மையாக வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபுல் டாஸில் வந்து ஃபுல் டாஸ் கனெக்ஷன் ஆகலை. ஸோ அது எல்பிடபிள்யூ வந்தார். சிவம் துபே வந்து ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டார். தூக்கி விட்டார் அங்கே சைடு. ஸோ அங்கேயே மேட்ச் வந்து முடிஞ்சிடும். சிஎஸ்கே சைடு ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இன்னொரு அடுத்த நோ பால் ஃப்ரீயேட்டை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கல சிவம் துபே. 2 runs ஓடி இருக்கலாம். ஏன் அந்த 2 runs அவங்க வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரியல. அடுத்த பாலும் 2 runs ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன் ட்ரை பண்ணலாம் தெரியல ரவீந்திர ஜடேஜா. ஸோ 3 runs 2 runs 1/2 runs ஆர்சிபி. ஸோ நல்ல ஒரு கேம், வெல் பிளே சாம், செம்மையா சிஎஸ்கே வந்து. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடுவாங்க கண்டிப்பாக, அந்த ஹோப் இருக்குது. இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஒரு மாதிரி ரிவெஞ்சாக இருந்திருக்கும் ஆர்சிபிக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு கேம் இது ஒரு மாதிரி சிஎஸ்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். ஸோ தேங்க்யூ. வீடியோக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ பார்ப்போம். அண்டில் பை ஃப்ரம் த கிரிக்கெட் விளையாடமா. தேங்க்யூ, பை குட் நைட்.